தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற வாக்குறுதியானது பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படி உங்கள் குறைவில் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் இல்லாமல் வாழ்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. ஐஸ்வர்யம் நம்முடைய குறைவை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையது. அதனால ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மனிதன் 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இந்த உலகத்தினுடைய எஜமானன் செல்வம், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய எஜமானன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் நம்மளை சோதிக்கிறதற்கான காரணங்களை குறித்து உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது சொல்வார், இந்த 40 வருஷம் உங்களை ஏன் நான் சோதிச்சேன்னா, உங்க இதயத்துல என்ன இருக்குதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உங்களை சோதிச்சேன். கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள இருக்குதா, அவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள இருக்குதான்றத சோதித்து பார்க்கறதுக்காக தான் சோதனை. எப்ப பாரு மனசுக்குள்ள எனக்கு வசதி இல்லை, பணம் இல்லை, சாப்பாடு இல்லைன்னு புலம்பிக் கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் வனாந்தரத்திலே அழிந்தார்கள். நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட நம்ம இதயத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். குறைவு வெளியே இருக்கலாம், ஆனா உள்ளத்திற்குள்ள இருக்கக்கூடாது. அங்கே மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கணும். அதனால தான் பவுலால தைரியமா சொல்ல முடிஞ்சிச்சு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். குறைவு காணும் பொழுது கை நிறைய காசை பார்த்துட்டு குறைவு வரும்போது மனசு தள்ளாடதான் செய்யும். ஆனா நம்முடைய மனசை பலப்படுத்துகிறவருடைய வார்த்தையினால நம்மளை பலப்படுத்திக்கிட்டு எப்பொழுதுமே இந்த வசனங்களை நாம் அறிக்கை செய்து கொண்டே இருப்போம். ஆனால் அவருடைய ஐஸ்வர்யம் உங்கள் குறைகளை சந்திக்கும். இது பயிற்சித்து பார்க்கணும். இத பயிற்சித்து பார்க்கும் பொழுது இந்த வசனம் உங்களுக்கு வெறும் வசனமா இல்லாம இந்த வசனம் உங்கள் மகிமை ஐஸ்வர்யமா உங்களுக்கு மாறும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியா இருப்பீங்க, குறைவில்லாம வாழ்வீங்க. கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடினவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உங்க நாம மகிமை அடையட்டும். எங்கள் குறைகளை நீக்கிற மகிமையின் ஐஸ்வர்யமே இந்த ஜெபத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க ஐஸ்வர்யம் அவருடைய இல்லத்தில் அவருடைய உள்ளத்தில் இறங்கட்டும். குறைவு அவர்களை வாட்ட விடாதீங்க. ஏன்னா எதுவுமே இல்லைனாலும் நீங்க எங்களுக்காக இருக்கும் பொழுது எங்களை அதிசயமாய் நடத்துவீங்கன்ற அந்த நிச்சயம் உன் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஊடுருவி பாயட்டும். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். God bless you, church. Have a blessed day. Amen.